ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்தவரை காம்பாக்ட் எஸ்யூவிஸ்க்கு டிமாண்ட் என்னைக்குமே குறைஞ்சதே கிடையாதுங்க. நாளுக்கு நாள் வேரியன்ட்ஸ் வெர்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ஹியூண்டே இந்தியா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி ஹியூண்டே வென்யூ மட்டுமே. அந்த ஹியூண்டே வென்யூ லான்ச் ஆகி சில பல வருடங்கள் ஆகிருச்சு இல்லையா? அதனால புது ஜெனரேஷன் மாடல் எங்கே அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே ஹியூண்டே வென்யூ அடுத்த ஜெனரேஷன் மாடல் லான்ச் பண்றதுக்கு தயாராகிட்டாங்க. நவம்பர் மாசம் 4ஆம் தேதி ஹியூண்டே வென்யூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் ஆகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த ஹியூண்டே வென்யூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலுடைய டீடைல்ஸ் அண்ட் வேரியன்ட் டீடைல்ஸ் மட்டும் இல்லாம போட்டோஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. இன்க்ளூடிங் டீசர் வீடியோவுமே வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த புது ஹியூண்டே வென்யூல என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்கு அதை பார்த்துடலாம். அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் தவிர எல்லா கார்ஸ் எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் தமிழ்ல உங்களுக்காக நாங்க அப் டு டேட் எடுத்து வந்து தான் இருக்கோம். அதனால சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஹியூண்டே வென்யூ நியூ ஜெனரேஷன் மாடல்ல என்ன புதுசா இருக்கு அதை பார்த்துடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது ஹியூண்டே வென்யூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல். அதாவது நீங்க சைட்ல போட்டோ பார்க்கலாம். வண்டி டோட்டலாவே வென்யூ மாதிரியே இல்லைங்க. ஒரு வேற மாதிரி ஒரு கார் மாதிரி இருக்குங்க. அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஹியூண்டே பாலிசைடு அப்புறம் டூசான் அப்படின்னு பல கார்ஸ் இருக்குங்க. அதனுடைய டிசைன் லாங்குவேஜை கொஞ்சம் இவால்வ் பண்ணி கூட்டி பண்ண மாதிரி ஹியூண்டே வென்யூ காம்பாக்ட் எஸ்யூவி இது. இந்த ஹியூண்டே வென்யூ பாத்தீங்கன்னா மெயின் டிமாண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட் இந்தியா தான். ஸோ இந்தியாவுக்கு ரிலேட்டடான பல விஷயங்கள் மாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. முதல் விஷயம் நம்ம சைஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சப் 4 மீட்டர் கேட்டகரி தான். 4 மீட்டர் லென்த்துக்கு உள்ள இருந்தா தான் அது காம்பாக்ட் எஸ்யூவி. ஸோ இந்த புது ஹியூண்டே வென்யூ பாத்தீங்கன்னா 3995 mm, அதாவது 3995 mm அந்த லென்த்துக்குள்ளதான் வருதுங்க வண்டியோடைய ஓவரால் லென்த். இன்னும் கூட சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி தான். ஆனாலும் மீதி விஷயங்கள்ல வண்டியோடைய சைஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹைட் அதிகமாகி இருக்கு, அகலமும் அதிகமாகி இருக்கு, வீல் பேஸும் அதிகமாகி இருக்கு. ஸோ இந்த புது ஹியூண்டே வென்யூ பாத்தீங்கன்னா 48 mm பழைய வென்யூவை விட ஹைட் அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே அகலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 mm அகலம் அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால இன்டீரியர் ஸ்பேஸ் கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறது எதிர்பார்க்கப்படுதுங்க. முக்கியமா வீல் பேஸ் அதிகமாகி இருக்கு. அதாவது வீல் பேஸ்னு பாத்தீங்கன்னா வண்டியோடைய ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கும் பேக் வீலுக்கும் இருக்கிற லென்த்துங்க, அந்த இடைவெளி தான் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகமாகி இருக்கு. அதாவது 2520 mm வீல் பேஸ். ஓகே, இது இன்டீரியர் ஸ்பேஸை குறிக்குது. உள்ள அதிகமா ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் வீல் பேஸுமே அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம டிசைனுக்குள்ள போவோம். ஸோ டிசைன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு. இன்க்ளூடிங் கனெக்டட் எல்இடி ஃப்ரண்ட் டிஆர்எல்ஸ். ஃபுல் அகலத்துக்குமே அந்த எல்இடி கனெக்டட் பீம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா அது கீழே ஒரு மாதிரி மீச மாதிரி கீழே இறங்கி இருக்கு. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. மேலும் இப்போ இருக்கிற கிரெட்டால வரக்கூடிய குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதுவுமே இந்த ஹியூண்டே வென்யூல கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்தாலும் இதுவும் குவாட் பீம் எல்இடி தான். சரிங்களா? ஃப்ரண்ட்ல நீங்க பார்க்கலாம், பெரிய கிரில் கீழே உங்களுக்கு ஏர்டம் மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர மேல உங்களுக்கு தனி கிரில் அப்படின்லாம் கிடையாது. நார்மலா சிம்பிளாவே அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஃப்ரண்ட்ல போல்டான சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸ் கிடைக்குது. பெரிய ஏர்டம்ஸ் இருக்கு. பீஃபியா ஒரு மாதிரி பெருசா இருக்கு பாக்குறதுக்கு. குளோபல் எஸ்யூவி அளவுக்கு அந்த டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பேக் சைடுக்கு போய் பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி மினி ரேஞ்ச் ரோவர் மாதிரி இருக்குங்க. நீங்க ரேஞ்ச் ரோவரோட இமேஜ் பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது இந்த ஹியூண்டே வென்யூவோட இமேஜ் பார்க்கலாம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. கொஞ்சம் அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் நீட்டா இருக்கு. அதுக்கு கீழேயே கிளாஸ் கேசிங்க்கு உள்ளேயே வென்யூ அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு தனியா இருக்கு. பின்னாடி ரியர் பம்பர்னு பார்த்தாலுமே ஃப்ரண்ட்ல பார்த்தா அதே ஆங்குலர் டிசைன் எலிமெண்ட்ஸோட தான் இங்க ரியர் பம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. வென்யூ மாதிரியே இல்ல, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தபடியா சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பல விஷயங்கள் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா விண்டோஸோடைய டிசைன் மாறி இருக்கு. அந்த ஸ்கொயர் ஷேப்டான பாக்ஸி லுக்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஆனா அதை வேற மாதிரி மாத்திருக்காங்க. கடைசியில சி அண்ட் டி பில்லர்ஸ் இடையில பாத்தீங்கன்னா வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் வருது. அது தனியா அது மட்டும் பாடி கலர்ல ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு வித்தியாசமா ரொம்ப தனித்துவமா இருக்குன்னு சொல்லலாங்க.
வேற சைட் ப்ரொஃபைல்ல ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய போல்டான லைன்ஸ், போல்டான க்ரீசஸ், பெரிய பெரிய வீல் ஆர்ச்சஸ், இதெல்லாமே ஹியூண்டேயோடைய எஸ்யூவி டிசைன் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்கு. சில விஷயங்கள் ஹியூண்டே எக்ஸ்டர்ல பார்த்த மாதிரியும் இருக்கு. ஓகே, தென் ரூஃப் ரெயில்ஸ் ஹியூண்டே வென்யூக்கு வந்தே ஆகணும். பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் கொடுக்குறாங்க. அது இப்ப இருக்கிற வென்யூல இருந்தே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ரூஃப்லன்னு வரும்போது பனோராமிக் சன்ரூஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன சைஸ் சன்ரூஃப் தான் கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது. அடுத்தது வீல்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது டாப் அண்ட் வேரியண்டோட வீல் டிசைனுங்க. அதாவது டாப் அண்ட் வேரியண்டோட போட்டோஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ டாப் லெவல் வேரியண்ட்ல இந்த மாதிரி ஏரோடைனமிக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேலும் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் எதிர்பார்க்கப்படுது. வீல்ஸ் பத்தி பேசும்போது பிரேக்ஸ் பத்தியும் பேசிடலாம். ஸோ இப்ப இருக்கிற ஹியூண்டே வென்யூ ரெகுலர் வேரியன்ட்ஸ்ல ஃப்ரண்ட்ல மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த புது வென்யூவை பொறுத்தவரை ரியர்லயும் டிஸ்க் பிரேக்ஸ் வரக்கூடும். அட்லீஸ்ட் டர்போ பெட்ரோல் மாடல்ஸ்க்கு, டர்போ டீசல் மாடல்ஸ்க்கும் வர்றது ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. அடிஷனல் சேஃப்டிக்கு அடிஷனல் பிரேக்கிங் கொடுப்பாங்க என்னுடைய ஒரு ஃபீல். சரிங்களா? அடுத்தபடியா நீங்க வந்து இன்டீரியர் அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். இன்டீரியர் பாத்தீங்கன்னா டோட்டலி ஒரு ஹியூண்டே கார் மாதிரியே இல்ல, கம்ப்ளீட்லி வேற மாதிரி ஒரு இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி லேயர்ட் அண்ட் வெர்டிகல் டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நேவி ப்ளூ அண்ட் கிரே அப்படிங்கிற காம்பினேஷன்ல வித்தியாசமான இன்டீரியர் கலர் தீம் நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஹியூண்டே கார்லயும் பார்க்காத அளவுக்கு புது ஃபீச்சர்ஸ் அண்ட் புது புது குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்கும்போது தெரியும். பட் எனிவே இந்த போட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியுங்க. முதல் விஷயம், இந்த இன்டீரியர்ல பெரிய ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்டு எல்இடி கம்பைன்டு டிஸ்பிளே, பனோராமிக் 12.3 இன்ச் பிளஸ் 12.3 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு பனோராமிக் 2 டிஸ்பிளேஸ் அப்படியே கர்வ்டா வருது. ஓகே, அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு இன்டீரியரா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்கு. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல மட்டும் இல்ல, மிட் வேரியன்ட்ல இருந்தே வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம். இது வரைக்கும் ஹியூண்டே வென்யூல கொடுக்காத ஒரு ஃபீச்சர் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் அவசியம் இந்த புது வென்யூல டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல மட்டுமாவது எதிர்பார்க்கப்படுதுங்க. கூடவே நாலாபுறமும் பார்க்கிங் சென்சர்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கலாம், ஃப்ரண்ட்ல பம்பருக்கு கீழேயுமே பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கு. 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் மற்றும் 4 ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வண்டியில அவசியம் எதிர்பார்க்கலாங்க. சரிங்களா? அடுத்த லெவல் அப்படின்னு போனீங்கன்னா லெவல் 2 எடாஸ். எஸ், இந்த புது வென்யூல லெவல் 2 எடாஸ் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வரப்போகுதுங்க. ஹியூண்டே கிரெட்டால இருக்கிற அதே சேம் எடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வென்யூவுக்கும் கொடுக்க போறாங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல இந்த எடாஸ் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வருங்க. சரிங்களா? மேற்படி வந்து வேற இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் கம்ப்ளீட்லி புதுசா இருக்கு. அதுல ஹியூண்டே லோகோ கூட உங்களால பார்க்க முடியாதுங்க. அதாவது ஹியூண்டேயோடைய குளோபல் கார்ஸ்ல நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, ஹியூண்டே லோகோவே இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த 4 டாட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இந்த 4 டாட் எதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிரெயில்ல ஹியூண்டே அப்படின்னு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சைட்ஸ்ல ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் எடாஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான விஷயங்கள் எல்லாம் வரும். பட்டன்ஸோட டிசைன் குவாலிட்டி எல்லாமே டோட்டலா மாத்த போறாங்கன்னு உறுதியான விஷயம். அடுத்தது சென்ட்ரல் கன்சோல்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்டட் டிஸ்பிளேக்கு கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி அது வந்து ஸ்டாண்டர்டா வரும். அது மட்டும் இல்லாம வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கேரண்டியா வரத்தான் போகுது. அதுக்கு கீழே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தம் புதுசான ஒரு சென்டர் கன்சோல் டிசைன் கிடைக்குது. இந்த சென்டர் கன்சோல் நீங்க பார்க்கலாம், 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் முதல் முறையா வரப்போகுதுங்க. மேற்படி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வரும்போது மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் அவசியம் வரத்தான் போகுது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ், ஆட்டோ ஏசி அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இதெல்லாமே நார்மலான ஃபீச்சர்ஸ் ஆகிருச்சு இந்த செக்மெண்ட்ல. மேலும் கம்ஃபர்ட் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு அடுத்தது பார்ப்போம். ஸோ டிரைவர் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் செமி பவர் அட்ஜஸ்டபிளா ஆக போகுதுங்க. ஏற்கனவே நம்ம வந்து கியா சானட்லையும் இப்போ இருக்கிற ஹியூண்டே வென்யூலையும் பார்த்த இந்த செமி பவர் டிரைவர் சீட், அதாவது 4-வே பவர் அட்ஜஸ்ட், ரிக்ளைனையும் ஸ்லைடையும் மட்டும் நீங்க வந்து பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது நீங்க மேனுவலா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க இந்த புது வென்யூலையுமே. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் அவசியம் வரப்போகுது. ஸோ முதலாக ஹியூண்டே வென்யூவுக்கு வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வரப்போகுது, ஒரு ஹைலைட். ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை இத்தனை விஷயங்கள் இருக்கா. அடுத்தது பேக் சீட்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற வென்யூ போலவே ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாம் நார்மல் ஃபீச்சர்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸ் வரும். அது தவிர வந்து பாத்தீங்கன்னா ரியர் சீட்ஸுக்கு ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன், சென்டர் ஆர்ம்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாம ரியர் சன் பிளைண்ட்ஸ், ரியர் விண்டோஸ்க்கு சன் பிளைண்ட்ஸும் அவசியம் வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே லிஸ்ட்ல கொடுத்துட்டாங்க ஹியூண்டே இந்தியா.
ஸோ இதெல்லாம் தான் இங்க இன்டீரியர்ல வரக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். இது தவிர இன்னும் மேற்படி ஹைலைட் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வரத்தான் போகுது. அது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அவசியம் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹியூண்டே வென்யூடைய இப்போ இருக்கிற அதே சேம் என்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் புது வென்யூலையும் கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடான பையர்ஸுக்கு வந்து 1.2 லிட்டர் காப்பா 4 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் அவசியம் கிடைக்க போகுது. இந்த என்ஜின் வந்து ஏற்கனவே கிராண்ட் நியாஸ், எக்ஸ்டர், ஆரா அப்படின்னு இந்த கார்ஸ்ல எல்லாம் சேல் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த என்ஜினுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் மிட் லெவல் வேரியன்ட்ல இருந்தே 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் அதே என்ஜின் தான் கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. TGDI அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்ஜின் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் இல்லாம 7 ஸ்பீட் டியூவல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜினுக்கு வரப்போகுதுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா டர்போ டீசல் ஹியூண்டேவுடைய பாரம்பரியமான 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின் இந்த வென்யூக்கும் இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணத்தான் போறாங்க. ஆனா இதுல இன்னொரு ஹைலைட் இருக்குங்க. இது வரைக்கும் ஹியூண்டே வென்யூல டீசலுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. ஆனா முதல் முறையாக ஹியூண்டே வென்யூ டீசலுக்கு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. ஸோ கியா சானட்ல இருக்கிற அதே சேம் டீசல் ஆட்டோமேட்டிக் காம்பினேஷன் ஹியூண்டே வென்யூக்கு முதல் முறையா வரப்போகுதுங்க. பல டீசல் ஆட்டோமேட்டிக் பையர்ஸுக்கு இது சூப்பரான விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்ஜின் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேரியன்ட் லிஸ்டே கிடையாதுங்க, டோட்டலா மாத்துறாங்க. பல வேரியன்ட் நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரோலோடைய வேரியன்ட்ஸ் நம்ம வந்து பேசிடலாங்க. வேரியன்டோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா HX அப்படிங்கிற சீரீஸ்ல கொண்டு வராங்க. ஸோ பெட்ரோல் வேரியன்ட்ஸ் வந்து HX2, HX4, HX5, HX6, HX6T, அதுக்கப்புறம் HX8 அண்ட் HX10. இதுதான் வந்து பெட்ரோல் வெர்ஷன்ஸோடைய வேரியன்ட்ஸோடைய நேம்ஸுங்க. இதுல வந்து எது டர்போ பெட்ரோல் எது நான் டர்போங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, ஒருத்தர் பார்க்கலாம். ஆனா டீசல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா HX2, அதுக்கப்புறம் HX5, HX7 மற்றும் HX10 இதெல்லாம் டீசல் வேரியன்ட்ஸா வச்சிருக்காங்க. பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எப்படியும் போக போக நம்ம பழகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன வேரியன்ட்ஸ்க்கு என்னென்ன என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியோடைய ஓவரால் ஒரு கிளான்ஸ் டீடைல்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்போதைக்கு எங்களுக்கு. கூடிய விரைவிலே உங்களுக்கு நான் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்றேன். நவம்பர் 4ஆம் தேதி இந்த புத்தம்புது ஹியூண்டே வென்யூடைய பிரைசிங் வெளியாகும். அப்படியே பாத்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேல எங்களுடைய டிரைவ் ரிவ்யூஸ், டீடைலான ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு அவசியம் கிடைக்கத்தான் போகுது. அதுக்காகவே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீடைல்டா எல்லா வேரியன்ட்ஸும் உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் கொண்டு வரத்தான் போறேன். சரிங்களா? ஸோ இந்த புது ஹியூண்டே வென்யூ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. நீங்க காம்பாக்ட் SUV வாங்குறதுக்கு இப்போ மார்க்கெட்ல இருக்கீங்களா? இந்த ஹியூண்டே வென்யூக்கு வெயிட் பண்றீங்களா? அவசியம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.